டிவியில் பார்த்தனால எப்படா தேட்டர்லாம் பார்க்க முடியாது ஒரு மிஸ் பண்ணேன். இப்போ தேட்டரில் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு எனக்கு. எத்தனை வருஷம் பார்த்தாலும் அது புதுசாக இருக்க மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நமக்கு எதாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்காலத்தில் பார்த்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை ரீயூனைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ரீரிலீஸ் பண்ணுறது இப்போத்திக்குள்ளாத காமெடி படமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ண வேண்டும். மீண்டும் மீண்டும் இன்னொரு ஒரு காமெடியான படமும் ரிலீஸ் பண்ணுங்க. நாங்கள் பார்க்கறதுக்கு தயாராகவே இருக்கிறோம். ஆமாம் ப்ரோ, ஒரு வாழ்க்கையை கெடுத்துருச்சுல ப்ரோ பாஸ்போர்ட்டு. தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரி வந்ததுக்கப்புறமா ஒரு வெளியே பார்த்தா ஒருத்தர் அந்த வெளியே தமிழ்நாட்டிலே இருக்குது. அது மாதிரி அதான் அந்த அவர் பண்ணுற எல்லாமே ஒரு கனெக்டிங் தான். அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப நியூவாக இருந்தது. புது படங்கள் மாதிரி காமெடி இன்னுமே ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த பழைய அந்த ஒரு ஜோஷ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது எங்கள் படம் தான், அப்பாவோட படம். அது எல்லாமே காமெடிஸ் எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு இல்லை. இது ரொம்ப அந்த நம்ம வீட்டில் நார்மலாக பண்ணுற பேசுறது, அந்த இது பண்ணுறது, அது ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது. வந்தால் ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எத்தனை வருஷம் பார்த்தாலும் அது புதுசாக இருக்க மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நமக்கு எதாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்காலத்தில் பார்த்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை ரீயூனைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இல்லை சுந்தரராஜ் எப்படி இருந்தது காமெடி சொல்லி இல்லை 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 நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. படம் இந்த டைமில் ரிலீஸ் பண்ணது அவ்வளோ சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு கொடுக்க இது காமெடியான படம் தான் சார். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ரீரிலீஸ் பண்ணுறது இப்போத்திக்குள்ளாத காமெடி படமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ண வேண்டும். மீண்டும் மீண்டும் இன்னொரு ஒரு காமெடியான படமும் ரிலீஸ் பண்ணுங்கள். நாங்கள் பார்க்குறதுக்கு தயாராகவே இருக்கிறோம். இந்த டைமில் சுந்தா ட்ராவல்ஸ் ரிலீஸ் சூப்பர். இதில் வடிவேலு காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பண்ணுற படம் அவ்வளோ காமெடி முன்னாடி பண்ண அந்த டீமு அந்த காமெடியோட நாங்கள் பார்க்கறதுல என்ஜாய்மெண்ட்டு ரொம்ப கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் இன்னமும் சந்தோஷத்தோடு வரோம், ஃபேமிலியோடு வராங்க, இன்னமும் வருவாங்க. இந்தமாரி படத்தை தேர்ந்தெடுத்து காமெடிக்கு உண்டான படத்தை இப்போ காமெடிக்கு பஞ்சம் கம்மி. இந்தமாரி படம் காமெடிக்கு உண்டான படத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து ரிலீஸ் பண்ணுங்க. நாங்கள் குடும்பத்தோடு பார்க்க ரெடியாக இருக்கிறோம். இது எப்போ பார்த்தாலுமே ரொம்ப சலிக்காத மூவி சார். ஏன்னா இப்போ வர மூவி காமெடிஸை விட இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாகவே காமெடி. அதுவும் ஒரு 23 இயர்ஸ் ஆனாலுமே இது பழைய இது மாதிரியே தெரில, ரொம்ப புது இது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறையா காமெடி மூவிஸ் வரணும். ரொம்ப பிடிக்கும். முரளி சார்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ மூவிஸில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எலி காமெடி சீன் ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு 15 மினிட்ஸ் தொடர்ந்து காமெடி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல் காமெடி மூவிஸ் நிறையா வந்ததில்லை. ஏன்னா புது மூவிஸுமே ரிலீஸ் ஆகிருக்கலாம், ஆனால் இந்த மூவி ரொம்ப பிடிக்குன்றதுனால இந்த மூவி அகைன் பார்த்துருக்கோம். அந்த டிராஃபிக் ஜாம் சீனு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் கிளைமேக்ஸில் அந்த ஃபர்னிச்சர் சீனு எல்லாமே ரொம்ப ஆமாம், தேங்காய் பறிக்கிறது, அப்புறம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்றது, அதில் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி மலையாள மூவி தான், ஆனால் மலையாளம் மாதிரியே தமிழ்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது. மலையாளம்லேயும் சூப்பராக இருக்கும், தமிழ்லேயுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப பிடிச்ச மூவி. அதுதான் ஃபீல் பயங்கரமாக இருக்குது. அதான் பழைய படம் இருந்தாலும் வடிவேலை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக காமெடி தான். இது நான் சொல்கிறது இவன் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கான். இவனை கேளுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காமெடி சீன்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இல்லை, நான் ஒரு ஃபுல் படமாக இப்போ தான் பார்க்குறேன். நான் படமும் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு ஃபுல்லாக ஸ்டார்டிங் டு எண்ட் இப்போ தான் பார்த்துருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வேணா இவன்ட்ட கேளுங்க. நமக்கு எல்லாமே தெரியும். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. அந்த போலீஸ்கார வெயிட் அவர் அந்த ஃபைட் சீன் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும் ப்ரோ, அதுக்கோசம் தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஒரு வாழ்க்கையை கெடுத்துருச்சுல ப்ரோ பாஸ்போர்ட்டு. தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரி வந்ததுக்கப்புறமா ஒரு வெளியே பார்த்தா ஒருத்தர் அந்த வெளியே தமிழ்நாட்டிலே இருக்குது. அது மாதிரி அதான் அந்த அவர் பண்ணுற எல்லாமே ஒரு கனெக்டிங் தான். அதெல்லாம் நம்ம பழசுன்ற மாதிரியே தெரியாமல் அவர் அப்போ பண்ணதெல்லாம் இப்போ மீன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ திருப்பி இது பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அது நல்லா தான் இருக்குது. பழைய ஜோக் கேட்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு அதான் ஏற்கனவே தெரியும், அதனால பிரச்சனை இல்லை. ஒரு படத்தை டிவிலே பார்த்ததுனால தேட்டரில் பார்க்கும்போது ஒரு இதாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நல்லா தான் ப்ரோ. படம் வேற லெவல். வடிவேல் காமெடி பிடிச்சிருந்தது, ரொம்ப லைக் பண்ணியிருந்தோம். பயங்கரமா இருந்தது, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேற லெவல் சொல்லவே முடியாது. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. தேங்க்யூ. மூவி நல்லா இருக்கு. புரியல, செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வரும்போது நாங்கள் தேட்டரில் பார்க்கல, இதானே ஃபஸ்ட்டு பார்க்குறது. சூப்பராக இருந்தது.
வடிவேல் காமெடி எது வந்தாலும் கனெக்ட் ஆகும். சொல்லவே வேண்டாம், எல்லாமே அல்டிமேட். அவர் ஆக்டிங் சொல்லவா வேணும், அதெல்லாம் அல்டிமேட்ங்க. ஆக்டிங்கை பற்றி கேட்காதீங்க, அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. எல்லா காமெடியுமே வடிவேல்னா ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப பெஸ்ட் காமெடி அதுதான். ஆல் டைம் எத்தனை 100 வாட்டி பார்த்தாலும் சலிக்காம காமெடி வடிவேல் சார் காமெடி சூப்பராக இருக்கு. ரொம்பவே பிடிச்சது. எத்தனை வாட்டி பார்க்க சொன்னால் தாராளமாக பார்ப்பேன். மை ஃபேவரட் மூவி பார்த்ததுல ரொம்ப. ஆமாம், அது ஆக்சுவலி நான் போனதே வடிவேலோட காமெடிக்காக தான் போனேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். டிவியில் பார்த்து சிரிச்சது இப்போ தேட்டரில் பார்க்க இன்னும் ஃபன்னாக இருந்துச்சு. ஆமாம், அது ஆக்சுவலி நான் டிவியில் பார்த்ததுனால எப்படா தேட்டர்லாம் பார்க்க முடியாது ஒரு மிஸ் பண்ணேன். இப்போ தேட்டரில் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு எனக்கு. முரளி சார் வேறு லெவலில். அவர் எப்போவுமே அந்த எமோஷன்ஸ்லாம் அவர் கண்ணிலே காட்டுவார், ஃபேஸ்லேயே தெரியும். அவர் ஆக்டிங்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. இந்த படம் வந்து நான் 23 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இது. அப்போ வந்து இது வந்து பெரிய ஹிட்டு. ஆனால் என்னன்னு தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை நான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நெகட்டிவ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப ரசிப்பாங்க எப்போயுமே. காமெடிக்கு வந்து என்றைக்குமே ஒரு அளவில்லாத ஒரு இது இருக்குதுன்னு சொல்லி இந்த படத்தை மறுபடியும் ஃபிலிம்லேருந்து கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டலில் கொண்டு வந்து இந்த படத்தை இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட 65 தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ நல்லா ரசிக்கிறாங்க. இப்போ இருக்க இந்த இவங்க அன்னைக்கு எப்படி ரசித்தாங்களோ, அன்றைக்கி வந்து காமெடி தான் பிரதானமாக இருந்தது. இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து நிறையா விஷயங்கள் வந்துருச்சு, யூடியூப்பில் அது இது நிறையா வந்துருச்சு. ஆனால் அவங்க இந்த அளவுக்கு ரசிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. உண்மையிலே சொல்கிறாங்க, அவ்வளோ ரசித்தாங்க. நான் அப்படியே அவங்கள தான் பார்த்துக்கிட்டது. வடிவேலு பேச பேச ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணி இந்த பெரிய நடிகர்களுக்கு சத்தமாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சத்தமாக நல்லா ரசித்தாங்க. ஸோ இந்த இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த படத்தை பாருங்கள். கேரண்டியான படம். இன்றைக்கி உங்களுக்கு எத்தனை வாட்டி டிவியில் கூட பார்த்துருக்கலாம். தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கு. எல்லோரும் தேட்டரில் பார்த்து உங்கள் மனசை சந்தோஷப்படுத்திக்கங்கன்னு நான் ப்ரொடியூசர் தங்கராஜ், இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசரு நான். என் பேர் வந்து தங்கராஜ். தேங்க்யூ சார். இந்த கதையில் வந்து முரளி சாரை வந்து அவங்க ஒரு டெத்தானவங்க மாதிரி பார்க்கவே இல்லை யாரும். இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் டெத்தாக இருக்காங்க, நிறையா இருக்காங்க. பட் இந்த சிரித்த முரளி சார்லாம் என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க. அவர் செத்த மாதிரியே தெரியலை இந்த ஆடியன்ஸுக்கு. இன்றைக்கி இருக்கவங்களும் முரளின்னும் போது எப்படி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. முரளி யாருமே செத்த மாதிரியே ஃபீல் பண்ணலை, ஒரு என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் சரியான என்ஜாய் பண்ணாங்க. ஃபீல்டெல்லாம் ரொம்ப ரசித்தாங்க. நான் என்ன எப்போ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். எப்போ ஒரு படம் வந்து முடிகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தேட்டருக்கு போயிடுவேன். அங்கேருந்து அந்த முடிகிறதுக்கு முன்னாடியே வெளியில் வந்துடுவாங்க, எண்டுக்கு முன்னாடி. ஆனால் இதில் யாருமே வரலை. உட்காந்து முடிஞ்சதுக்கப்புறம் எண்டு நம்ம போட்டதுக்கப்புறம் தான் வர்றாங்க. ஸோ அதனால் ரசனையாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிறவங்க வருவாங்க. இதில் நடித்தவங்க அத்தனை பேரும் இருக்கலாம். பட் இருந்தால் கூட அவங்க இல்லைங்கிற அந்த பாதிப்பு கிடையாதுங்க. நல்லாயிருக்கு. மக்கள் நல்லா ரசித்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை நம்ம கொண்டு வர்றோம், நம்ம எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் நல்லா என்ஜாய் பண்ணி ரசித்தாங்க சார். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் சாருடைய காமெடி படம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சுந்தரா டிராவல்ஸ் இந்த எலி அடிக்கிற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். பழைய நினைவுகளை கொண்டு வருது சொல்லப்போனால். இந்த மாதிரிலாம் காமெடியில் என்னென்னைக்கெல்லாம் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 10 படத்தில் வந்து யாருமே எந்த படத்துக்குமே போகாத அளவுக்கு இந்த படம் கொண்டு வந்திருக்குன்னா, பழைய படம் இருந்தாலும் கூட அந்த காமெடி ட்ராக் பயங்கரமாக இருக்குது. மீண்டும் மீண்டும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. குடும்பத்தோடு இன்னமும் நிறையா பேர் என்ஜாய் பண்ணி நிறையா பேர் வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. படம் பயங்கரமாக ஓடும் பாருங்கள்.